சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழி அழியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பாடல் புஸ்தகத்தில் 76வது பாடல், பாடல் எண் 76. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ അനുഗ്രഹിക്കൂ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ആശിഷമാരി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം നിൻ ദാസരിൻ
அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 973 973வது பாட்டு. வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ ஆரெனத்தீர் பலம் தாரெனத்தீர் இயேசு ஆரெனத்தீர் பலம் தாரெனத்தீர் இயேசு தாரினிலே எனக்கு யாரும் இல்லை உனக்கு வாரீரோ
சோதரப்பா அன்பு தேவனே, சோதரம் 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 ஏசப்பா, உமக்கு சோதரம் 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 பரிசுத்தரே, உமக்கு சோதரம் 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 கண்மலையே, உமக்கு சோதரம் 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 உயர்ந்த அடைக்கலமே, உமக்கு சோதரம் எங்கள் ரட்சண்ய கொம்பே, அடைக்கல பட்டணமே, உமக்கு சோதரம் வற்றாத ஜீவ நதியே, ஏசப்பா உமக்கு சோதரப்பா 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 நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. பலப்படுத்தட்டும் அப்பா. எல்லா போராட்டங்களும் தடைகளும் உடையட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்து மகிழட்டும். என் ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு போய் உங்களை மகிமை பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகி இயேசு இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. எல்லா கட்டுகளும் உடையட்டும் அப்பா. எல்லா நாவின் கட்டுகளும் தூக்க மயக்கத்தின் ஆவிகளும் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் இந்த ஆலயம் முழுவதும் மேக ஸ்தம்பத்தினால அக்கினி ஸ்தம்பத்தினால நிறையப்படட்டும் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். விழிப்போடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர், அந்த வார்த்தை கேட்ட வார்த்தையை இருதயத்திலே பத்திரப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளை விருத்த சேதனம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. அனுக்கிரகிப்பீராக அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த மேலோகம் சென்ற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அப்பா, நீர் இருக்கிற இடத்துல எங்களை அப்பா உம்மோடு கூட சேர்த்து கொண்டு வைக்கும்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த சென்ற தெய்வமே அப்பா ஸ்தோத்திரம். இந்த கூடாரத்திலிருந்து நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறது நீர் அறிகிறேன். இந்த கூடாரம் அழிந்து போனாலும் அப்பா நித்திய வீடொன்று எங்களுக்காக பரலோகத்திலே அப்பா ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. வாக்குத்தத்தம் உண்மை அப்பா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை அந்த நாளில் எனக்கு தருவார் என்று சொல்லி இருக்கிற பவுலின் வார்த்தையை போல ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன் அப்பா. இங்கு வந்திருக்கிற கடந்து வந்திருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற உலகம் எங்கும் இருக்கிற பிள்ளைகள் அந்த அப்பா வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ஓ தகப்பனே, அன்பு இரட்சகரே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன பவுலின் வார்த்தையை போல இந்த கடைசி நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, மரணத்தை ஜெயிக்கிற அந்த ஊழியம் அப்பா ஸ்தோத்திரம் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை அக்கினியாக மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. முகமுகமாய் நாங்கள் நீர் இருக்கிற வண்ணமாக உம்மை தரிசிப்போம் என்று நீர் சொல்லி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவர் அந்த வாக்குத்தத்தத்தை இழந்து போகாதபடிக்கு பரலோக தேவனே உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவரே கிருபாசனத்தண்டையே பயபக்தியோடு சேர சொல்லி இருக்கிற தெய்வமே, எங்களை நெருக்குகிற பாவ பாரங்கள் யாவற்றையும் விலக்கி தள்ளிவிட்டு பரம பந்தயத்துக்காக எங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கை நோக்கி தொடர கர்த்தாவே கிருபை செய்வீராக. நாங்கள் அப்பா வாஞ்சையாக அதை பின்தொடர கிருபை செய்யும் அப்பா. எங்களை நெருக்கி நிற்கிற எல்லா பாவ பாரங்களையும் உடைத்தறிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பலு சர்ப்பத்துடைய தலையை நசுக்கின தேவனே, அன்பு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, மனவாட்டியின் உள்ளங்காலின் கீழ் ஆண்டவரே சத்துருவை நசுக்கி போடுவதாக நீர் வாக்கருளி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய எலும்பில் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஒருவரும் இழந்து போக கூடாதப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், அதிக ஜாக்கிரதை உள்ளவராக நாங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே காணப்பட கிருபை செய்யும் அப்பா. ஆவியானவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருவருடைய
பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருக்கிற சத்துருவை அது நிர்மூலம் பண்ணட்டும் அப்பா. உருவின பட்டயமாய் கடந்து வரட்டும், சுடரொளி பட்டயமாய் கடந்து வரட்டும். அந்த சத்துருடைய தலையை நசுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பாவத்தின் வல்லமே நசுக்கி போடட்டும். அது ஆவியானவரே சோத்திரம் அப்பா, ஆவியானவரே சோத்திரம் அப்பா. இயேசு ராஜா, எங்கள் தெய்வமே, மோசே உம்மை நோக்கி சொன்னது போல கர்த்தராகிய இயேசுவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்களை சிதறடியும் என்று சொன்ன வார்த்தையை போல ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்கார சகோதரனுக்கு விரோதமாய், நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய், செய்திக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சுட்டரிக்கப்பட்டு போவதாக, அதனுடைய பலன் உடைக்கப்பட்டு போவதாக, அதனுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போவதாக நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே, வியாதியோடு வல்லமையோடு பலகீன கட்டுகளோடு கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் நீர் வாசிக்க இருந்தபோது உம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டதப்பா. ஆமென். ஆண்டவரே, நீர் அதை வாசித்து பணிவிடைக்காரருடைய கரத்திலே கொடுத்து விட்டு அங்கு இருந்து அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பிரசங்கித்தீர் ஆண்டவரே. அப்பொழுது வியாதிப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு துரத்தினீர் அசுத்த ஆவிகளை. அது இன்றைய தினத்தில் நடந்தேறட்டும் ஆண்டவரே. ஆமென். சத்துரு உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக முகங்குப்புற விழட்டும் ஆண்டவரே. தாகோன் கோவில் முகங்குப்புற விழுந்து துண்டு துண்டானது போல ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை கட்டி வச்சிருக்கிற மாந்திரிக கட்டுகள் எல்லாம் துண்டு துண்டாக உடைஞ்சு போகணும் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே, பலப்படுத்தும் அப்பா. செய்தி கொடுக்க வந்திருக்கிற எங்கள் அருமை சகோதரன் நம்முடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. ஆவியானவர் ஆசீர்வதியும் அப்பா. மகிமை இறங்கட்டும் அப்பா. அக்கினியாய் மூடும் அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளில் உம்முடைய ஜனத்துக்கு நீர் அப்பா உம்முடைய தாசனை கொண்டு என்ன பேச நினைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தை தடைபடக்கூடாது. முழுவதையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்பா. ஆமென். ஆண்டவரே, அதனுடைய முழு பலமும் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, அந்த அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தாரும் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திர ராஜா, அதனுடைய பலன் நிறைவாய் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஒருவர் அது இழந்து போக கூடாதப்பா. எல்லா தூக்க கலக்கத்தின் ஆவிகள், மந்திரவாதத்தின் ஆவிகள், உம்முடைய ஜனத்தை பின்தொடர்ந்து வந்த ஆவிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் பலன் அடையட்டும், கழுகை போல பலன் அடையட்டும். இந்த சபை முழுவதும் உம்முடைய அக்கினி வியாபரிக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானமும் ஆண்டவர் சந்தோஷமும் அப்பா நிலைநிற்கட்டும் அப்பா. நிறைந்து வழியட்டும் உம்முடைய பாத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உடைய தலையில் எண்ணெயினால் அபிஷேகிப்பீராக அப்பா. சோத்திரம் அப்பா. இங்கு வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம். எங்களை தரைமட்டமாக தாழ்த்துகிறோம் அப்பா. பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் எட்டட்டும் அப்பா. சகலதும் நன்மையும் கிருபையுமாக எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பரலோக தேவன் அப்பா, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் அப்பா. ஆவியானவர் இடைபடும் அப்பா. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை அப்பா. நாங்கள் குப்பையும் தூசியும் சாம்பலுமாக கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை போல நாங்கள் உம்முடைய பாதத்திலிருந்து நீர் பேசுகிறதை கேட்டு அப்பா அதனுடைய நன்மைகளை சுதந்திரிக்க உம்முடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களை தரைமட்டு தாழ்த்துகிறோம். கர்த்தர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஹல்லேலூயா. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் என்னை நீங்கள் சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்குமும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தமும் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புவீர். அந்தகாரத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரணமா ஆவிதை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதர்களுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மைகளை செய்யும். எருசலேமில் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் நீதியின் பகலில் பிரியப்படுவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அல்லேலுயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் பரலோக தேவன் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தையும் அவருடைய பரிசுத்த வல்லமையையும் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தையும் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படும்படியாக, எங்கள் மத்தியிலே ஆண்டவரை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை மன்னிக்கிற தேவன், எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன், எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிற தேவன், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன் எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசப்பா, உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக, பரிசுத்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நல்லவரும் வாக்கு மாறாதவருமாயிருக்கிறீர். இந்த இடத்துல தகப்பனே, எத்தனையோ பிரச்சனைகளோடும் எத்தனையோ உபத்திரவங்களோடும் பலவிதமான கஷ்டங்களோடும் கடந்து வந்தவர்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இந்த நாளில் நடக்காதா? இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவாரா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா? என்னுடைய மரண பயம் நீங்காதா? என்னுடைய வியாதிகள் நீங்காதா? என்னுடைய பிசாசின் உபத்திரவங்கள் நீங்காதா? என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் உடைக்கப்படாதா என்று பல கேள்விகளோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டகப்பனை, வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் என்னைக்கு என்னை விட்டு நீங்கி போகும் என்கிற கேள்விகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் பெரியவர், நான் சகலத்தையும் ஆண்டவரை செய்கிற தேவன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன், பலவிதமான அதிசயங்களை அருமையாக வந்திருக்கிற பிள்ளைகள் காணும்படியாக அற்புதத்தின் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த கரத்தில் வைக்கிறோம். நீரங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காரு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அருமையான கழிஞ்ச நாட்களில் இந்த திருமணம் நடந்த தம்பி செல்வன், சாஜினி அவர்களை நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதமாக வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டி எழுப்பி தேவனுக்காக எல்லா சூழ்நிலையிலும் வைராக்கியமாக நிற்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலன் கொடுப்பாராக.
அல்லேலூயா. அதே போல் இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நாம் நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, நீங்கள் பேப்பர்லலாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் ஃபாதர் முன்னிலையில் ஒருத்தனை அடித்தா வெட்டியோ கொலை செய்து விட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாதருக்குள்ள ரூம்குள்ளே. அது ஏதோ நடந்ததுன்றெல்லாம் சொல்லிக்கிட்டு போக முடியாது. அப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதாவது கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது பொதுவாகத்தான் சொல்லுவாங்க. அஞ்ஞானிகள் அவன் பெந்தைகோஸ்காரன்னு சொல்ல மாட்டான். ஒரு பெந்தைகோஸ் பாஸ்டர் தப்பு செஞ்சாச்சுன்னா பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் யாருன்னு போடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? இப்படி தான் எல்லாமே பார்த்தாச்சுன்னா அப்போ இது எதை காட்டுகிறது என்று ஒரு அடிப்படை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் என்றால் அடிப்படை வந்து அன்பு. இப்போ இந்த அன்பு போயிட்டு சபைக்குள்ளாக. சபையில் இன்னைக்கு என்ன நடக்குது என்றால் ஸ்தாபன சபையாக இருந்தாலும் சரி எந்த சபைகள்லையும் நடக்கிற ஒரு பெரிய சீரழிவு என்னன்னா யார் பெரியவர்கள் என்கிற ஒரு வைராக்கியமும் போட்டி மனப்பான்மை, இதுதான் இந்த நிலையில கொண்டு விடுகிறது. பதவி. ஒரு சகோதரர் இவ்விதமாக சொன்னார், சில சபைகளில் ஸ்தாபன சபைகளில் பொருளாளராக பதவியில் இருக்கிறவர்கள் வருகிற அந்த வருமானங்களை பேங்கில் போடாமல் அதை என்ன செய்வாங்களாம் தெரியுமா? 3 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்துருவாங்களாம். கொடுத்துக்கிட்டு அந்த வட்டி பணத்தை இவங்க எடுத்துருவாங்க. எடுத்து இவங்க 2 பேரோ 3 பேரோ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? பங்கு பிரித்து கொள்வார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கிறிஸ்தவம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு, பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கனாலும் ஓத்திரம் இருக்காது. அவன் வருவான், பேசாமல் உட்காருவான், போவாங்க. அப்படிதானே? ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ அப்படி தான் தோணுது. கடைசி அப்படி தான் வந்து முடியும் இந்த போக்கு. எல்லா இடங்களையும் தான் பதவிக்காக சண்டை, எலெக்ஷன்களை வச்சு என்ன செய்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அந்த பதவியில் வருவதற்காக வரியை கட்டுறாங்க. அப்போ அன்பு போயிட்டு சபைக்கும் சண்டை, பாஸ்டருக்கும் சண்டை. எந்த சபை பெரிய சபை, எந்த ஸ்தாபனம் பெருசு. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு குணங்களை விட்டுக்கிட்டு சபை இன்னைக்கு சாத்தானுடைய குணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உண்மை அதுதான். அன்பெல்லாம் இப்போ கிடையாது. மேலே நின்று ஸ்டேஜில் நின்று கள்ள கண்ணீர், அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ வேண்டாத வேலையும் செய்வான். அப்படி தானே? மேலே நின்று பார்த்தாச்சுன்னா தேசத்துக்காக கதறுகம்பான். என்ன தேசத்துக்காக இவனுங்க கதறினானுங்க? அப்பாவி மக்களுடைய காசும் பணங்களையும் கொள்ளையடிச்சு கோடியும் கட்டி கொடியும் பறத்திக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்காக நின்றோம் செய்தோம். ஆண்டவருக்காக வந்ததுனால தான் எனக்கு 50 லட்ச ரூபா காரில் போகிறான். இல்லைன்னா எங்கேயாவது என்ன செஞ்சுருப்பா? உரகுண்டில் சாணி எழுதியிருப்பா. அதனால் ஆண்டவருக்காக வந்தோம் அப்படி இப்படி இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வ சாதாரணமாக போச்சு. அது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். நான்லாம் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். நம்மெல்லாம் இன்றைக்கி நம்ம சின்ன கூட்டம் தானே, சிறு கூட்டம் தான் பெருசாக மாறும். அல்லேலூயா. சீரழிஞ்சு போச்சு. இதுக்கு மூல காரணம் மக்களெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் திருந்தவே மாட்டான். மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆமாம் அபிஷேகம். அங்கே போனால் பயங்கர அபிஷேகம். ஆமாம், ஆவியில் பொங்கி எழும்பிடுவா. அபிஷேகம் என்ன? அபிஷேகம்னா என்னதுன்னு தெரியுமா? பரிசுத்தாவிக்கு அபிஷேகத்தை பற்றி எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அபிஷேகம்னா ஆவியில் பொங்குறது அபிஷேகம். அங்கே போனால் அப்படி இருக்கும். ஆராதனை அபிஷேகம்னு சொன்னால் அவர் நடத்தினார்னா கண்ணீர் வந்துடும். என்ன பிரயோஜனம்? கண்ணீர் வந்து அவர் அழுதழுது ஆராய் நடத்துவார். அசிங்கமாக இல்லை கேட்குறதுக்கு? எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழுதழுது ஆராய் நடத்தினார்?
நடத்தினாரா? சிங்க மாதிரி கர்ஜித்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சிங்கத்தை போல நின்னாங்க. தேவனுடைய வார்த்தை அப்படி இருந்தது. அதனால எழுப்புதல் வந்தது. இது ஒரு ஏமாத்து, ஒரு பிராடு வேலை. சொல்லியாச்சுன்னா என்ன அந்தி கிறிஸ்துவமா, பிசாசுமா, பொறாம பிடிச்சவங்க. உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர்ஸ் எல்லாம் பொறாம பிடிச்சவனுங்க, அசிங்கம் பிடிச்சவனுங்க. எல்லாரையும் சொல்லலை, 1-2 பேரை தவிர பொறாம பிடிச்சவனுங்க. ஒரு ஊழியக்காரன் நல்லா இருக்கிறது இன்னொரு ஊழியக்காரனுக்கு பிடிக்காது. ஒரு சபை வளர்ந்து வர்றது இன்னொரு சபைக்கு பிடிக்காது. அவன் காத்துக்கிட்டு இருப்பான், என்னைக்கு அவன் ஜாவ போகிறான், என்னைக்கு அந்த சர்ச்சில் உள்ள ஆத்மாவை நம்ம அடித்து மாற்றுறதுக்கு. அசிங்கமாக இல்லை? நீ எல்லாம் இருக்கிறத விட செத்துடலாம். நீ எல்லாம் ரசிக்கப்பட்டவன. எனக்கெல்லாம் பொறாமை. எனக்கு ஒரு ஆர்சி சர்ச்சை பார்த்து பொறாமை கிடையாது, இந்துக்களை பார்த்தும் பொறாமை கிடையாது, முஸ்லீமை பார்த்து எனக்கு பொறாமை கிடையாது. பக்கத்தில் எத்தனையோ பெந்தைகோஸ்து சர்ச் இருக்கு, ஒரு சர்ச்சை பார்த்து எனக்கு பொறாமை கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தர வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் என்ன சுத்த வச்சிருக்கிறாரோ அது நடக்கும். இந்த பொறாமை என்னைக்கு வந்ததோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, பயங்கரமான ஒரு பொறாமை. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, பொறாமையின் உச்சகட்டம் எங்க இருக்குன்னு கேட்டாச்சுன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெந்தைகோஸ்து சபைக்குள்ளதான் இருக்கும். பொறாமை, எரிச்சல், ஒருத்தர் அழிஞ்சு போகணும். இந்த நீங்க எங்க போனாலும் அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜபத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஆனால் கேட்பீங்க, ஒரே ஒரு இடத்துல கேட்பீங்க. பெந்தைகோஸ்து சர்ச்சுக்கு போனால் கேட்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? 100க்கு 100 உண்மை. நான் கேட்டேன் ஒரு சர்ச்சுக்குள்ள இருந்து, ஆண்டவரே அவன் அழிஞ்சு போகணும், இவன் அழிஞ்சு போகணும், நீ பேசாம ஒன்று பண்ணு, ஒரு மந்திரவாதியா மாறி என்ன செய்வனை வை. செய்வனை வைக்கிறதுக்கும் ஒரு குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு நீ ஜோம் பண்றதுல அதாவது நிறைய நடக்கிறது. ஒருத்தன் சர்ச்சை விட்டு பெய்யாச்சுன்னா முழங்கால போட்டு நிற்கிறது, ஆண்டவரே அவன் அழிஞ்சு போயிடணும், நாசமா போயிடணும், மண்ணா போயிடணும். என்ன ஒரு அனுபவம்னே எனக்கு தெரியல பாருங்க. ரொம்ப அதாவது இந்த பைபிளுக்கும் நம்ம செய்யறதுக்கும் இன்னைக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காக்கா பரபர கொக்கு பரபர பறந்து வேறுவாங்க எல்லாரும். மனுஷனா மாறணும். முதல்ல மனுஷனா மாறாம மனசாட்சி இல்லாம நீங்க ஆராதனை எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். முதல்ல மனுஷனுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுப்பா கொடுத்தது மனசாட்சி. அல்லேலூயா. இந்த மனசாட்சியே இல்லாம நம்ம ஆராதனை பண்ண, ஆவியில நிறைஞ்சேன். எந்த ஆவியில நிறைகிறோம்? பிசாசுக்கு ஆவியில தான் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு ஆவியில என்னத்தையோ ஒண்ணு வந்தது மாதிரி காட்டுறது. என்னையா ஒரு சுக்கும் கிடையாது. ஒரு கூட்டம் ஜனம் இருக்கு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். மாசந்தோறும் கொண்டு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கொண்டு பாவத்தை வாங்கிக்கிட்டு வாரான், சாபத்தை வாங்கிக்கிட்டு வாரான். அவங்களால திருத்தவே முடியாது. 1ஆம் தேதி ஆகியாச்சுன்னா ஆமா ஐரோப்பாவில் பிரச்சனை, அண்டார்டிகாவில் பிரச்சனை, தமிழ்நாட்டு சீரஞ்சிகள் இருக்கு. ஏதாவது வாயை திறந்து சொன்னா உள்ள போவா இல்லையா? ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். யாருக்கு விரோதமாய்? ஏரோதுக்கு விரோதமாய் சொன்னாரா சொல்லலையா? அவரு தீர்க்க தரிசி. நீ மற்றவனுங்க பொண்டாட்டிய வச்சிருக்காருன்னு சொன்னார். தூக்கி உள்ள தூக்கி போடு சொல்லுவானா இவன்? ஒழுக்கமா இல்லை, நீ இப்படி இருக்கிற, கர்த்தர் சொன்னார்னு சொல்லட்டு பாப்பேன், சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்லியாச்சுன்னா பிரச்சனை உண்டாகும். இவனுக்கு எல்லாம் கள்ள தீர்க்க தரிசி, நம்பவே செய்யாதுங்க. சொல்ல மாட்டான், சொல்லுவான். ஆமா மோடி நல்லாட்சி கொடுக்கிறாரு அப்படின்பான். இப்போ உட்காந்து ஜோம் பண்ணுவோம், மோடி அழிஞ்சு போகணும், மோடி வரக்கூடாதுன்னு. எல்லாம் இதெல்லாம் கசிஞ்சு கொஞ்சம் பரவும். கேளுங்க, மோடி தான் வருவார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்ன செய்வான்? மோடி வந்த உடனே ஸ்டேஜில் ஏறி நமக்கு ஒரு கர்த்தர் நல்ல பிரதமரை கொடுத்துருக்காரு. இந்த ஜெபம் பண்றதுக்கு இதுக்காகலாம் உட்கார்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இவனெல்லாம் ஹிட்லர் மாதிரிப்பட்ட ஆளெல்லாம் குண்டை போட்டே கொண்டு போடுவான். என்ன ஒரு கிறிஸ்தவம்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு சிந்தனை கிடையாது, மண்டையில கொஞ்சமும் கிடையாது, கொஞ்சமும் கிடையாது. எவன் என்ன சொன்னாலும் அதை நம்புறது, வாயை பிளந்துட்டு போயிடுறது, நாரி போயிடுது. நமக்கு ஒரு பைபிள் இருக்கிறது, இந்த பைபிளை படிக்கணும். அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? மிஷனரிகள் எதை கற்றுக் கொடுத்தாங்க? மிஷனரியுடைய லைஃப் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, இன்னைக்கு என்ன செய்யறோம் நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொன்னாரு,
எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜெட் ஃப்ளைட் வாங்க சொன்னார், சொல்லியிருப்பார். எப்பா நம்ம ஏசப்பாக்கு வேற வேலை இல்லையா? பசியில் பட்னியில் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எவ்வளவோ நிலைமை மோசத்தில் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஜெட் ஃப்ளைட்டை கொடுக்க சொன்னார். அடுத்தது ஆமாம் புதுசாக என்ன வண்டி கம்பெனிலேருந்தே இறங்கலை, ஆனால் கர்த்தர் எனக்கு காண்பிச்சார் இந்த கார் தான் நீ வாங்கணும்னு. என்னடா இது பித்தலாட்டம்? ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் இதா? கல்வாரி சிலுவையே இன்னைக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா நோக்கம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதான் சொல்கிறோம்ல, ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ஆமாம் வாய்க்கு வர்ற பொய்யெல்லாம் அடிச்சு விட்டு இந்த ஜனங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும், எப்படி ஏமாற்றணும், ராத்திரி பூரா உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு பகலில் வந்துக்கிட்டு ஆமாம் காலையில் என்ன செஞ்சார்? 2 தூதன் பக்கத்தில், இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து, இந்த பக்கம் ஒரு தூதன் பக்கத்தில் நின்னார்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறது, இதையே நம்புறதுக்கு ஒரு கூட்டம். ஏங்க இயேசுவையும் தூதனையும் பார்க்கக்கூடிய அளவில் உங்கள் பார்த்து என்ன பரமண்டலத்தில் உள்ளவனா? நான் ஓப்பனாக சொல்லிடுவேன்ப்பா, அல்லேலூயா. நான் பார்க்குற, நான் அப்படி ஒரு தரிசிக்கிற அந்த காலங்களில் இந்த சர்ச்சில் நடக்கிற காரியமே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யலாம்? உணர முடியும். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய அந்த சத்தத்தை நம்ம கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சுத்தமாக மாறலை. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டோம்னா அது நல்லது. அல்லேலூயா. அவர் அவ்வளவு மகிமையான தேவன். அதாவது நீ எவ்வளவோ இந்த உலகத்தில் தேவன்கள் என்று இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம்னா நாம் அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவான்கள். தலனும் சொல்லுங்க, நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இயேசுவை மிஞ்சின ஒரு தெய்வத்தை நீங்க எங்க போனாலும் எதுலையுமே கண்டுபிடிச்சுக்கிட முடியாது. அல்லேலூயா. இரத்தத்தை வாங்கின தெய்வங்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெட்டி கொலை செய்த தெய்வங்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தன்னுடைய சத்ருவை அன்பு செலுத்த சொன்ன ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. சிலுவையிலையும் இவர்களை மன்னியவனு சொன்ன தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆனா இன்னைக்கு அந்த இயேசுவை இன்னைக்கு வெளியே கொண்டு போக முடியாம, பிரசங்கிக்க முடியாம நம்ம ஆட்கள் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷம் இன்னைக்கு இன்னும் சரியாக போகவில்லை. சுவிசேஷம் இன்னைக்கு இன்னும் போக வேண்டிய முறையில் அந்த ஏசப்பாவுடைய, அதாவது நம்ம சுவிசேஷம் கூட சொல்லண்டாம், நம்ம பைபிளை கடைபிடிச்சா போதும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் தானா கட்டப்படும், எழுப்புதல் தானா வரும். நீங்க ஒன்றும் கடந்து கத்தண்டா ஊழ போறண்டா. ஆமா, ஆண்டவரே என் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வாரும், தேசத்துல யாராவது ஒருத்தர் இல்லையா அளவுக்கு இப்படி கடந்த ஆக்டிங் எல்லாம் பண்ணவே வேண்டாம். அல்லேலூயா. நீ சரியா இருந்தாலே எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. எழுப்புதல்னா என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மனம் திரும்பி கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ள வர்றதுதான் எழுப்புதல். எழுப்புதல் வந்தாச்சுன்னா ஒருத்தன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன்கிட்ட போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, புரியுதா உங்களுக்கு? தூசணம் இருக்காது. அப்படிதானே? நற்குணங்கள், ஆவியின் கனிகள் ஒரு மனுஷனுக்குள்ள அப்படியே வந்துடும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல்ங்கிறது குத்துப்பாயிறது இல்லை, கர்ணடிக்கிறது இல்லை. எழுப்புதல் அப்படியே ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதாங்க எழுப்புதல். நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன், நீங்கள் எழுப்புதல் அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டாச்சுன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. நம்ம எழுப்புதல் அடைஞ்சிட்டோமா? இல்லை. அல்லேலூயா. நம்ம எழுப்புதல் அடையலை. ஏன் எழுப்புதல் அடையலை தெரியுமா? இன்னும் நாம் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயேசுவை சரியாக நமக்கு தெரியாது. இயேசுவை நீங்க சரியா அடையாளம் கண்டுபிடிச்சாதான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போக முடியும்.